குற்றச்சாட்டு? இன்னொரு தடவை சொல்லுங்க, யார் அது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? டிடிவி இல்ல அண்ணன் தினகரன் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் பத்தி பேசுறாரா? நான் உங்ககிட்ட கேக்குறேன், அண்ணன் தினகரன் வந்து குதிரை பேரம் பத்தி பேசுறாரா? அந்த கேள்வியில அது பதில் இருக்கு. போக அடுத்த கொஸ்டின். நான் கேட்கிறேன், கடந்த காலங்கள்ல இந்த குற்றச்சாட்டு வைக்கிற இயக்கங்கள், நான் எல்லா இயக்கங்களும் சேர்த்தான் சொல்றேன். நான் குதிரை பேரத்தில் இவங்க சொல்ற இது குதிரை பேரம் என்றால், இந்த அரசாங்கம் குதிரை பேரம்ல ஈடுபட்டு சொன்னாங்கன்னா, கடந்த காலங்கள்ல அவங்க செஞ்ச என்னது? குதிரை பேரமா கழுதை பேரமா? நான் கேட்கிற கேள்வி, பொறுத்த வரைக்கும் கேட்ட கேள்வி ஜனங்கிட்ட கேட்கலாம். அதே வேலையில நீங்க சினிமா எல்லாம் விட்டுருங்க, இந்த தேர்தல் சாதி மதம் பணம் இதெல்லாம் கடந்தவர் ஜெயிச்சிருக்காருங்க. அவரு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கு, அதுல பாராட்டுறானே. நான் திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, நாங்க தொடர்ந்தாலும் சரி, இதர வரவேற்க நான் சொல்றேன். ஜாதி மதங்கள் பணத்தை கடந்து இந்த ஒரு அரசாங்கம் வந்திருக்கு, இந்த அந்த கட்சி வெற்றி பெற்று இருக்கு. அது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இனி ஜனநாயக சாகல. தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு எம்எல்ஏ ஆன இத்தனை கோடி சொல்ல போனோம், எம்பி ஆன இத்தனை கோடி சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கு இந்த தேர்தல். நான் சகோதரர் விஜயன் மாத்திரம் சொல்லல, நான் தாவேக்கார் மாத்திரம் சொல்லல, இந்த தேர்தல் வெற்றியை பொறுத்த தமிழ்நாட்டுக்கு உண்டான வெற்றியை நான் பாக்குறேன். அது திமுக மதிமுக காங்கிரஸ் அதிமுக புதிய இயக்கங்கள் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. அது நீங்க மக்கள் இன்னைக்கு பல பேர் திமுக இருக்கிறவங்க சரி, எல்லா இயக்கங்களும் வரவேற்கிறாங்க. ஜாதி மதம் பணத்தை கடந்து இங்க ஒருத்தர் ஜெயிக்கலாம். எளியோர் சாதாரண ஆட்டோக்காரங்க ஜெயிச்சு நீங்க எம்எல்ஏ ஆயிருக்காங்க, தண்ணிக்கான் போடுறவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காங்க. இது எப்ப ஆச்சு? 1967 நினைக்கிறேன். அன்னைக்கு திமுக அன்னைக்கு அண்ணா தலைமையில ஆட்சிக்கு வரும் பொழுது அப்போ இதே மாதிரி தான் நடந்தது. எளியோர்கள் வந்து பல பேர் ஜெயிச்சாங்க இன்னைக்கு. அப்போ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு காங்கிரஸ் இயக்கம் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அது ஒரு ஜமீன்தார்கள் ஒரு கட்சியா அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரும் வந்து எம்எல்ஏவோ அதெல்லாம் ஆக முடியாது, ஒரு பெரிய இந்த மாதிரி நச்சுமந்தரா இருந்தா இது மாதிரி இருந்தாலும் வெற்றி பெறலாம். அதெல்லாம் கடந்து ஒரு எளியோர்களின் இயக்கம் அன்னைக்கு திமுக ஜெயிச்சு வந்தது. இன்னைக்கு வந்து வரலாறு இன்னைக்கு திரும்பி இருக்கு. இது வந்து ஒரு புதிய ஒரு நம்பிக்கை உருவாக்கி இருக்குன்னு சொல்ல முடியும். தாவேகா வந்து ஒரு திராவிட இயக்கமா தான் நான் பாக்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் பெரியார பத்தியும் பேசுறாரு, அண்ணா பத்தியும் பேசுறாரு, பெரியார் அண்ணாவுடைய கொள்கைகளை பத்தி பேசியிருக்கிறாரு. சமூக நீதியின் அடிப்படையில சமத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஆட்சி நடக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க, மற்ற அந்த இயக்க நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தாவேகா வந்து ஒரு திராவிட இயக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு திராவிட இயக்கம் வந்து நான் பாக்குறேன். நானு இன்னொன்னு சொல்லிடுறேன், நானு நீங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மதவாத இயக்கம் வர்றதை விட இன்னொரு திராவிட இயக்கம் வந்தது நல்லதுன்னு நான் பாக்குறேன். நான்